P and R is K. P is as much more than the average as Q is less than the average. What is the value of R in கேட்டிருக்காங்க. Okay. ஸோ இந்த ஆவரேஜ்ல உங்களுக்கு அந்த ஒரு பேசிக் கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பேன். அது பேஸ் பண்ணி தான் இது வரும். சரிங்களா? இப்போ 3 நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கான ஆவரேஜ் என்ன நம்பரா இருக்கும்? இது கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குமான ஆவரேஜ் எந்த நம்பரா இருக்கும்? எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க. 1 2 3. இப்போ 1க்கும் 3க்கும் ஆன கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இந்த ரெண்டுக்கும் ஆன ஆவரேஜ் என்ன வரும் உங்களுக்கு? 3 + 1 4, 4/2 2 மிடில் நம்பரா வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இன் வேற நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 4 6ன்னு எடுக்கிறேன். இப்போ 6 + 2 வந்து என்ன வரும் உங்களுக்கு? 8. ஸோ 8/2 அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்ன வருது? 4. ஞாபகம் இருக்குங்களா? ஷார்ட்கட்னு சொல்லி கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஆடா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஆடா இருந்துச்சுன்னா மிடில் நம்பர் எடுப்போம். இதே ஈவனா இருந்துச்சுன்னா மிடில் 2 நம்பர்ஸோட ஆவரேஜ் எடுப்போம்னு சொல்லியிருப்பேன். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து PQR P + Q + R. இதோட ஆவரேஜ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? Kன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? P is as much more than the average as Q. Q-வை விட அது பெருசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? much more than average as Q. Q is less than the average. So ஒரு ஆவரேஜ் உடைய லெசர் வேல்யூவா Q இருக்கு, அதை விட கிரேட்டர் வேல்யூவா P இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கும்? மேம் இங்க வந்து ஆவரேஜ் மைனஸ் Q ஈக்குவல் டு P பிளஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்களா மேம்? புரியல. ஆவரேஜ் ஆவரேஜ் மைனஸ் Q ஈக்குவல் டு P பிளஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்களான்னு. ஆவரேஜ் மைனஸ் Q ஈக்குவல் டு P பிளஸ் ஆவரேஜ். P plus average. அப்படிதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்கன்னு